அழாத பாப்பா. சாரி பாப்பா, சாரி பாப்பா. சாரி, தெரியாம அடிச்சிட்டேன். அச்சோ, அழாத பாப்பா. ப்ளீஸ் பாப்பா, தெரியாம தான் அடிச்சேன். சாரி பாப்பா. சாரி. ஏய், எதுக்குமா என் குழந்தை அடிச்ச? ஐயோ மேடம், சாரி மேடம். நான் வேற குழந்தை நினைச்சு தெரியாம அடிச்சிட்டேன். என்ன சொன்ன? வேற குழந்தை நினைச்சு அடிச்சியா? அடுத்தவங்க குழந்தை அடிக்கிறது மட்டும் சரின்னு நினைச்சியா? உனக்கு குழந்தை அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் யார் கொடுத்தது? குழந்தைங்களை அடிக்கிறது பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? ஐயோ, அப்படி இல்ல மேடம். அந்த பொண்ணு நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேன்னு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தா. அதனாலதான் மேடம். குழந்தைங்க ஓவரா பேசினா நீ அடிப்பியா? நல்லா கேளுங்க மேடம். இப்பதான் 2 குழந்தைங்களை மிரட்டிக்கிட்டு இந்த பக்கமா துரத்திக்கிட்டு போச்சு. ஐயோ, ஏங்க நீங்க வேற நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. சரியான ஆளாதான் இருப்ப போல இருக்கு. ஏன் முன்னாடி கடைக்காரங்களை மிரட்டுறியே? ஐயோ மேம், நான் மிரட்டல மேம். நான் சும்மா தான் சொன்னேன். அது மட்டும் இல்ல, அந்த பசங்க 2 பேரும் எனக்கு தெரிஞ்ச பசங்க தான். யாரா இருந்தாலும் குழந்தைங்களை மிரட்டுறது, அடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீ பண்ணதுக்கு உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு உன் மேல எஃப்ஐஆர் போடட்டுமா? ஐயோ, என்ன மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படிமா பேசுறது? நீ என் குழந்தைய அடிச்சிருக்க, அவ அழுதுட்டு இருக்கா. இப்ப என் பொண்ணு அழுகையை நான் எப்படி நிறுத்துவேன்? மேடம், இப்ப நான் நிப்பாட்டுறேன். பாப்பா பாப்பா, சாரி பாப்பா, நான் தெரியாம அடிச்சிட்டேன். நீ அழாத, நீ அழாத பாப்பா. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன், சரியா? நான் உங்களை அடிக்கணும். சரி பாப்பா, என்ன அடிச்சுக்கோ. மேடம், இப்ப ஓகேவா? என்ன ஓகேவா? என் குழந்தைய அடிச்சு கீழே கிளாஸ் எல்லாம் உடஞ்சு கிடக்க. கீழே விழுந்திருக்க கண்ணாடி எல்லாம் ஒன்னொன்னா பொறுக்கி ரோட்டை கிளீன் பண்ணு. யாராவது கால்ல குத்திக்க போறாங்க. நானா? நான் கிளீன் பண்ணணுமா? வேற யாருமா பண்ணுவா? நீ தானே கிளாஸ உடைச்ச. முதல்ல அதை பண்ணு. அவங்க கிளீன் பண்ற வரைக்கும் விடாத.